ரவீந்திரநாத் தாகூர் வீட்டிலே ஒரு வேலைக்காரன். அவன் நன்றாக வேலை செய்வான். ஒரு நாள் இந்த வேலைக்காரன் வேலைக்கு வரவில்லை. ஆகவே எல்லா வேலைகளையும் ரவீந்திரநாத் தாகூர் அவரே செய்ய வேண்டியது இருந்தது. பார்த்தீங்கன்னா தாகூருக்கு கடுமையான கோபம், சில மகா எரிச்சலோடு இருந்தார். மறுநாள் அந்த வேலைக்காரர் வேலைக்கு வந்தார். அவரை கண்டதுமே தாகூர் கேட்டாராம், நேற்று ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு. அதற்கு அந்த மனிதன் சொன்னானாம், ஐயா, என் மகள் இறந்து விட்டாள். ஈமச் சடங்குகளை நானே செய்ய வேண்டியது இருந்தது. உங்களுக்கு தகவல் சொல்ல என்னால் முடியவில்லை, அதனால தான் வரலையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த வேலைக்காரன் பதில் சொன்னான். இதை கேட்ட உடனே இவர்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டேனே சொல்லிட்டு தாகூர் மிகவும் வருத்தப்பட்டார். ஒரு நபரை பார்த்து எடுத்தேன் கவித்தேன் டபாரும் கத்திடக்கூடாது, கோவப்பட்டு விடக்கூடாது, எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. அவருக்கு பின்னே இருக்கக்கூடிய பாடுகளை, கஷ்டங்களை, சஞ்சலங்களை, சங்கடங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பர்னபாக்கள்.